தாய்மை என்பது ஒவ்வொரு பெண்ணிற்கும் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பெரிய வரம். அது அவள் பிறப்பின் அர்த்தம், பயன். அதை விரும்பாத பெண்களே இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. அது கிடைக்காமல் போனாலோ அல்லது தாமதப்பட்டாலோ அவள் அடையும் துன்பத்துக்கு அளவே இல்லை. ஆனா அதே தாய் வயது முதிர்ச்சி காரணமாகவோ அடுத்தடுத்து பிள்ளை பிறப்பு காரணமாகவோ அல்லது தான் பெற்ற பிள்ளைகள் நல்ல வழி நடக்காமலோ தன்னிடம் உண்மையான அன்பை செலுத்தாத போதும் மனம் வருந்தி உடல் சலித்து போவா. ஒரு பிறவிக்கே எப்படின்னா ஒவ்வொரு பிறவியிலையும் இது தொடர்ச்சியா வந்தா எப்படி இருக்கும்? சரி, நாம பிறந்துட்டோம், வளர்ந்து படிச்சு பெரிய வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு நம்ம அப்பா அம்மா மனைவி மக்கள் சுற்றத்தார்னு பல பேரின் மீது கொண்ட அன்பினால அவங்க தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை திருப்திப்படுத்த உழைக்கிறோம். அதிலும் வயது முதிர்ச்சி காரணமாகவோ அல்லது நாம எதிர்பார்த்த அன்பும் அக்கறையும் அவங்க கிட்ட இருந்து கிடைக்காம போனாலோ இப்படி ஓடி ஓடி உழைச்சி என்ன பயன்? கால் வலிச்சதுதான் மிச்சம், எல்லாம் வீண் வேலைன்னு சலிச்சுக்கிறோம். இது ஒரு பிறவிக்கே எப்படின்னா தொடர்ச்சியா வந்துட்டே இருந்தா எப்படி? சரி, இந்த பிறப்பு சொந்தங்கள் இதெல்லாம் நாம வேண்டி கிடைச்சது இல்லை, நம்மை பக்குவப்படுத்த இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா ஒரு உயிர் பல பிறவியில செய்த புண்ணியத்தின் பயனாக அது தன்முனைப்போடு பதவி புகழை விரும்பினா இறைவன் அந்தந்த உயிரின் வினைக்கு தகுந்த பதவியை கொடுக்கிறார். அதில் ஒன்றுதான் பிரம்ம பதவி. அப்போ அது அந்த உயிர் வேண்டி விரும்பி பெற்ற ஒன்று. அப்படி இருந்தும் எத்தனையோ உயிர்களுக்கு உடலை படைத்து கொடுத்து அதிலும் ஒரு உயிர்க்கே பல பிறவிகளில் பல உடல்களை படைத்து கொடுத்து கொடுத்து அந்த பிரம்மாவே கை சலிச்சு போனார்னா எவ்வளவு துயரமானது இந்த பிறவி. இதைத்தான் மாதா உடல் சலித்தாள் வல்வனையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா, இருப்பையூர் வாழ்சிவனே இன்னுமோர் அன்னை கருப்பையூர் வாராமல் கான்னு பட்டினத்தார் நமக்காக அருள் செய்கிறார். இதுவரை நான் எடுத்த எல்லா பிறவிகள்லையும் எனக்கு இந்த உடலை கொடுப்பதற்காக ஒரு அம்மா பிறந்து உடம்பு சலிச்சு போயிருப்பாங்க. நானும் எதுக்கு அலைகிறேன்னு தெரியாமலே ஒவ்வொரு பிறவியிலையும் ஊர் உலகமெல்லாம் சுற்றி அலைஞ்சு கால் சலிச்சு போயிட்டேன். இதுக்கெல்லாம் மேல என்னுடைய பிறவி கணக்கை எழுதி எழுதியே பிரம்மாவும் கை சலிச்சு போயிருப்பார். இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? ஒவ்வொரு பிறவிக்கும் நமக்குன்னு ஒரு சொந்த ஊர் இருக்கும். ஆனா நம்முடைய எல்லா பிறவிக்கும் சொந்த ஊர் எதுன்னு கேட்டா நம்ம அம்மாவினுடைய கருப்பை தான். அதனால இருப்பையூர் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் பெருமானே, நான் மறுபடியும் ஒரு தாயின் வயிற்றில் வந்து பிறந்து இந்த உலகத்துல கஷ்டப்படாம இருக்க உன் திருவடியில என்ன சேர்த்துக்கோ.